തേവാരം മെട്രോയുടെ യാഥാർത്ഥ്യമാകാത്തതിന് കാരണം വനം വകുപ്പും ഗവൺമെന്റും തമ്മിലുള്ള മത്സരത്തിന്റെ ഫലമാണെന്ന് പാണ്ഡ്യർകുല മനിതർ സംഘം തലൈവർ മുരുകാനന്ദൻ പറഞ്ഞു. ഇടുക്കിയുടെ അതിർത്തിയിലുള്ള 25 ഗ്രാമങ്ങളിലെ വികസനത്തിനാണ് ഈ പാത വഴിവെക്കുന്നതെന്നും ഉടുമ്പൻചോലയിൽ നിന്നും നെടുങ്കണ്ടത്ത് നിന്നും 6 മണിക്കൂറിനുള്ളിൽ തമിഴ്നാട്ടിലെത്താമെന്നതും ഗവൺമെന്റുകൾ കാണണമെന്നും അദ്ദേഹം അഭ്യർത്ഥിച്ചു. தமிழ்நாட்டு மக்களும் இங்க இருக்கவங்க கேரளா மக்களும் இந்த வழி வந்துச்சுன்னா காய்கறியில இருந்து பாலில இருந்து எல்லாமே சௌரியமா கிடைக்கும் எல்லாத்துக்குமே. அதெல்லாம் அரசாங்கம் மனசுல வச்சு இதை பண்ணாங்கன்னா நல்லா ஒரு இங்க இருக்க மக்களுக்கு இந்த 25 கிராம மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து அவங்க இந்த ரோடு கம்மி, கன்னியாகுமரி டு கொச்சின் 93 கிலோமீட்டர் கம்மின்னு சொல்லி இந்த பாதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மாட்டு வண்டியில். அன்னைக்கு அந்த பாதை 2 மீட்டர் பாதை நடப்பாதை இருக்கு, அது கூட இன்னைக்கு எதுவுமே செய்யாம அப்படியே நிக்கிறது. இதுல என்னன்னா 1981 பிறகு 2,11,00,000 ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல திருச்சி வனத்துறையும் பிடபிள்யூ நாங்க பண்றதா நீங்க பண்றதா போட்டியில மக்களை போட்டுட்டாங்க. அடிவாரம் வரைக்கும் 7.5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் வனத்துறை போடணும். அன்னைக்கு கொடுத்த டிஎஃப்ஓ இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு டிஎஃப்ஓ கொடுத்துட்டாங்க. திருச்சி வனத்துறையில இருந்து இன்ஜினியரிங் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே பெர்மிஷன் கொடுத்தது. இன்னைக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஒரு 5 பாயிண்ட் போட்டு என்ன சொல்றாங்க, முதலாளிக்கு உண்டான பாதை, மாற்று பாதை இருக்கு, அரிய விலங்கு மரங்கள் இருக்கு, யானைகள் வடித்தடம் இருக்கு, 1/8 கிராடியன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. இது கேரளா உடுப்பஞ்சோலையில இருந்து 21 கிலோமீட்டர் நம்ம இங்க போயிடலாம். இங்க தேவாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கான அவருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இதை அரசாங்கம் உணர்ந்து மக்களுக்கான அரசாங்கம் இருந்துச்சுன்னா இதை உடனே நடவடிக்கை எடுத்து பண்ணுச்சுன்னா